எழுதுறது, படிக்கிறதுல சிரமம் இருக்கும். எழுத்துப்பிழை வருது, எனக்கு படிக்க தெரியல, இன்னும் லெட்டர் ரெகக்னிஷனே தெரியல. இப்படி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, இந்த கோடை விடுமுறைய சரியா பயன்படுத்தணும்னு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா, நம்ம இன்னும் கொரோனானால அப்படின்ற ஒரு காரணத்த சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் சொல்ற மாதிரி, இவங்களுக்கு வந்து அடிப்படையான ஒரு மூளைய தூண்டி விடுற ஒரு விஷயம் மொழித்திறனும், கணித திறனும். இது தாண்டி ஒரு 7 வகையான திறமை அவங்களுக்கு இருக்கு. அத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இருந்தாலும், இது ரொம்ப அடிப்படையான விஷயம். அவங்களுக்கு அடிப்படையா வாசிக்க, பிழை இல்லாம பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு தெரியணும். இப்படி இதில் சிரமம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா, ஸோ பேரண்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம முழிச்சிக்க வேண்டிய ஒரு தருணம். நீங்கள் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுங்கள். பிள்ளைங்களை தினமும் ஒரு 5 முறை வாசிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் பயிற்சி கொடுக்குற ஒரு நிலையை நம்ம இந்த விடுப்பில் ஏற்படுத்தணும். ஸோ எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா விரைவாக அந்த டூரெலாம் முடிச்சுட்டு ஒரு ஒரு கன்சிஸ்டண்ட்டான டைம் எந்த ஏஜ் குரூப் பிள்ளைங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அடிப்படையாக புரிஞ்சு படிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அது நீங்களே செய்யலாம். பல வழிமுறை இருக்குது, பல மெத்தட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்து, ஆப்பில் பார்த்து இந்த மாதிரி செய்யலாம். ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நுட்பமாக பிள்ளைங்களோட கவனத்திறன் எப்படி மாறி இருக்கு, அவங்களால கவனிக்க முடியல, அவங்களோட கண் வேறு மாதிரி அந்த எழுத்துக்களை புரிஞ்சிக்குது. கொஞ்சம் கொஞ்சம் இந்த படித்தலில் என்ன பண்ணாலும் அவங்கள படிக்க வைக்க முடியல. அவங்க வந்து ரொம்ப மொபைல்லாம் யூஸ் பண்ணி மூளையோட கவனத்திறன் மாறி இருக்கு. இப்படி பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது நாங்கள் வந்து கோடை விடுமுறையில் கோடை பொழுதாக்கம் சம்மர் என்ரிச்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு 21 நாள் ப்ரோக்ராம் இந்த ரீடிங் டிஃபிகல்ட்டியை ஈஸியாக சரி பண்ணுறதுக்கும், அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு லைஃப் ஸ்டைலை மறுபடியும் கரெக்டாக சீரமைக்கணும், சில பிஹேவியர்ஸை அவங்களே எப்படி டியூன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸோட கோஆர்டினேட் பண்ணி ஒரு சம்மர் கேம்ப் செய்ய இருக்கிறோம். ஸோ இதையும் பயன்படுத்திக்கலாம். ஆக மட்டும் நம்மளுக்கு என்னென்னா, அடிப்படையாக பிள்ளைங்க இந்த சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்ச உடனே அவங்க வந்து நல்லா வாசிக்கிறது, நல்லா எழுதுறது, பிழை இல்லாமல் செய்கிறது, இதில் தயாராக இருக்கணும் டியர் பேரண்ட்ஸ் அண்ட் டியர் டீச்சர்ஸ். ஸோ இதுக்கு வந்து இந்த சம்மரை சரியாக பயன்படுத்துவோம். ஸோ எங்களோட சம்மர் கேம்ப் ப்ரோக்ராம் பற்றிய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த கேம்பையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ கேம்புக்கு வரவங்க முன்னாடியே என்ரோல் பண்ணுங்கள். ஸோ நம்ம கேம்பில் சந்திக்கலாம். வணக்கம்.